என்னோட ஒய்ஃபுக்கு என்ன உயிரோட பார்த்ததுல சந்தோஷம் இல்ல போல இருக்கு. அதனால இப்ப அவங்க அந்த இடத்துல இருக்க கூடாது. ஆதித்யா, ஜான்விக்கு வெளியே போற வழியை காட்டு. வித் பிளஷர். வாட்? ஒரு நிமிஷம், நான் உன்னை சும்மா விட போறதில்ல. கெட் அவுட் ஆஃப் ஹியர். மேடம் வாங்க மேடம் வாங்க. கெட் அவுட் ஆஃப் ஹியர். வாங்க மேடம். என்னையில இருந்து இந்த கம்பெனியோட எல்லா ஷேரும் மாற்றுத்திறனாளிகளோட உதவிக்காக சுனிதா தேவி மல்ஹோத்ரா ஃபவுண்டேஷனுக்காக கொடுக்க போறோம். அப்புறம் இதோட வேலையை நீங்க எல்லாரும் தான் பண்ண போறீங்க. ஆனா அர்மான் 3000 கோடி ரூபாய் ஷேர்ஸ் எப்படி இத சேரிட்டில உன்னால கொடுக்க முடியுது? இது என்னோட பணம். அதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நடுவுல பேசுறதுக்கான உரிமையை நான் உனக்கும் கொடுக்கல ஆதித்யா. ஓகே? அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் என்னோட சிஓ போஸ்டிங்கை ரிசைன் பண்றேன். அர்மான் அப்படின்னா உன்னோட இடத்துல யார் இருப்பா? என்னோட உடம்பு சரியாகிற வரைக்கும் மல்ஹோத்ரா குரூப்போட இன்ட்ரம் சிஓ நீதான் ஆதித்யா. நானா? ஆனா அர்மான், நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் உன் மேல இருக்கிற நம்பிக்கை என் மேல அவங்க நிச்சயமா காட்ட மாட்டாங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸ் என்னோட கான்டாக்ட். நான் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. ஆல்ரைட். செலிப்ரேட் பண்றதுக்கு இவ்ளோ அவசரப்படக்கூடாது ஆதித்யா. நீ ஒரு விஷயத்த சுத்தமா மறந்துட்ட. அர்மான் ஒருவேளை உயிரோட இருக்கானா உன் விஷயமும் கண்டிப்பா வெளியே வரும். நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இந்த மொத்த சதுரங்காட்டத்துல நீ ஒரு சின்ன சிப்பாய், அவ்வளவுதான். ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் அன்னைக்கு அர்மான கொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ இந்த சேர்ல உட்கார்ந்திருக்க மாட்டேன். நீ எங்க கொன்ன? அவன் தான் திரும்ப வந்துட்டான். ஒருவேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா இந்த தடவை கண்டிப்பா அவனுக்கு கொன்னுடலாம். நீ அவனை காதலிக்கிறன்னு நான் நினைச்சேன். காதலிக்கிறதுலயும் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுலயும் வித்தியாசம் இருக்கு. You know what I love about you? உன்னோட முகத்தை பார்க்கும்போது யாருக்குமே நீ எவ்வளவு மோசமானவன் யாருக்குமே தெரியாது. என்னாச்சு ரிஷப்? நீ ஏதோ பயத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே முடிஞ்சிருச்சு மாமா. நான் ஒரு ப்ராஜெக்ட்காக லோன் வாங்கினேன். இப்ப எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. கிளையண்ட் லாஸ்ட் மொமெண்ட்ல டீல் கேன்சல் பண்ணிட்டாங்க. உடனடியா 10 லட்சம் வேணும், இல்லனா கம்பெனியை மூடிடுவாங்க. என்ன பேசுற? உனக்கு வெக்கமா இல்ல? அவர் எந்த நிலைமையில இருக்காரு, இப்ப போய் நீ அவர்கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்க? மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. கௌசல்யா, ரிஷப் என்னோட மக மாதிரி. இங்க பாருங்க, உங்க முதல் மனைவியோட உறவுகள் எல்லாம் ஏன் தலையில கட்டிட்டு இருக்காதீங்க, புரியுதா? இங்க பாரு, நீயும் கேட்டுக்கோ. நீயும் அர்மானும் இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணீங்களே, அந்த பணத்தை என்கிட்ட திரும்ப கேட்க கூடாது. என்னது? நீ என் ட்ரீட்மெண்ட்காக பணத்தை குஷி கேட்டு இருந்தா வாங்கின? ஆமா வாங்கினேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல அண்ணா, என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை நான் உங்களுக்கு தரேன். என் தங்கச்சி சம்பாதிச்ச காசை நான் எப்படி வாங்கிக்க முடியும்? அப்புறம் இந்த காசை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். என்னாச்சு? அவன் என்னோட அண்ணன் ரிஷப். அவனுக்கு இப்ப கொஞ்சம் காசு பிரச்சனை. நீ அங்கிளை பார்த்துக்கோ, நான் வரேன். ரிஷப், நீ அர்மான் தானே? உன்னை பத்தி குஷி என்கிட்ட சொல்லிருக்கா? என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். அப்படி என்ன உதவி பண்ணிடுவ? 10,000, 20,000? என் கடன் அதை விட ரொம்ப அதிகம். 11 லட்சம் போதுமா? என்னது? உன்னோட யூபிஐ கோட காட்டு. உங்ககிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? ஷேர் மார்க்கெட்ல இருந்து. அதை நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நீயும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஓகே? சரி, நான் இப்போ கிளம்புறேன். அங்கிளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அம்மா குஷி, அந்த ஃபைல் எடுமா. இத பாரு. என்ன குஷி இது? என்ன இவ்ளோ அவசரம்? உங்க உயிரை விட ரொம்ப முக்கியமான உங்க பொண்ணுக்கு என்ன எழுதி கொடுக்க போறீங்க? ஓஹோ, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. கௌசல்யா, அது
குஷியோட அம்மாவோட நிலம். இப்ப அத குஷி பேர்ல எழுதி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவகிட்ட இருந்த எல்லா பணத்தையும் என் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவு பண்ணிட்டா. எனக்கு கொஞ்சம் வருஷத்தை கொடுத்துருங்களேன். முதல் மனைவியோட சொத்து யாருக்கு போய் சேரணும்? அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். ஆனா இத்தனை வருஷமா நான் கஃபேல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே. பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்க போகுது? குஷிக்கிட்ட இருந்து நீங்க இந்த மாதிரி உரிமையை பறிக்க கூடாது. நீ எதுக்காக குறுக்குல வந்து பேசிட்டு இருக்க? இப்பதான் எனக்கு புரியுது. இவகிட்ட பேசி இவளை மயக்கி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலான்னு பாக்குற, சரிதானே? சரி கௌசல்யா, இதையெல்லாம் பேசுறதுக்கு உனக்கும் உரிமை இல்ல. இந்த இடத்த குஷியோட அம்மா அவளோட சொந்த பணத்துல வாங்கினா. அவ போனதுக்கு அப்புறம் நியாயப்படி குஷிக்கு தானே அந்த இடம் சொந்தமாகும். ஒருவேளை குஷிக்கும் அவளோட அம்மாவுக்கு மட்டும் உரிமை இருக்குன்னா, நான் இவளை இத்தனை வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? என்ன பேச வைக்காத. கடந்த 15 வருஷத்துல அட்லீஸ்ட் 15 முறையாவது குஷி கிட்ட நீ கொஞ்சமாவது அன்பா பேசியிருக்கியா? ஒருவேளை உண்மையிலேயே நீ அவளை பொண்ணு மாதிரி நினைக்கிறன்னா, இந்த லேண்ட் அவ பேர்ல டிரான்ஸ்பர் பண்ண நினைக்கும் போது நீ எதுவுமே பேசாம இருந்திருக்கணும். என் பொண்ண நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் அவ தனியாள் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளை இந்த நிலைமையில யாரு பாத்துப்பாங்க? நீங்க போனதுக்கு அப்புறமும் அவ தனியா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க எங்க ஃபீல் பண்றீங்க? 2 சம்பந்தத்தை கொண்டு வந்த இவ என்னவோ பெரிய மகாராணி மாதிரி அந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. வேண்டான்னு தானே சொன்ன? சொல்லுங்க மகாராணி. சித்தி அப்பா தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க யார சொல்றீங்களோ நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. அப்படியா? யார சொன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பியா? எந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒருவேளை இதுதான் உங்க ஆசைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாமா, வேண்டாம். நீ என்ன பேசிட்டு இருக்க கௌசல்யா? உனக்கு அர்மானோட நிலைமை தெரியும் இல்லையா? அவனால குஷிய நல்லா பாத்துக்க முடியாது. அத நீங்க இந்த வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ அத பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளோட அப்பா அம்மா சண்டையை நிறுத்துறதுக்கு அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. இவ எப்படி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா? இவகிட்ட நான் யாருங்கிற உண்மையை சொல்லிட்டோமா? வேண்டாம். ஜான்விக்கு அப்புறம் இன்னொரு ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. பதில் சொல்லு. உனக்கு குஷிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? சில நேரம் கல்யாணம் காதலுக்காக இல்ல, கடமைக்காக பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். நான் குஷி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பிச்சைக்காரன் நான் போட்ட எல்லா பிளானையும் வீணாக்கிடுவான் போல இருக்கு. தனியா பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ ஏன் ஒரு பிச்சைக்கார? உனக்கு இருக்கிறதுக்கும் இடம் இல்ல, சாப்பிடறதுக்கும் சோறு இல்ல. நான் உனக்கு உதவிதான் பண்றேன். நீ ஏதோ பேசணும்ல சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இல்ல அர்மான், இவங்க பேசுறத நீ கண்டுக்க வேண்டாம். நீ தனியா பேசணும்னு சொன்னல, போய் பேசிட்டு வா. போ, நீ போய் பேசு. குஷி, போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வாங்க. குஷி, இங்க பாரு. அங்கிள் ஆண்டிக்கு நடுவுல இருக்கிற இந்த சண்டையை நிறுத்தத்துக்காக தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? இல்ல இல்ல அர்மான், அப்படியெல்லாம் இல்ல. கல்யாணங்கிறது வாழ்நாள் கமிட்மெண்ட். நம்மள பத்தி யாரு கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கு தானே கமிட்மெண்ட் கொடுக்கணும், ரைட்? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். அர்மான், நீ முதல்ல இங்க வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? சித்தி என்ன அடிக்க வந்தாங்க, அப்ப நீ நடுவுல வந்து தடுத்த. அப்பாக்கு அப்புறம் என்னை பத்தி கவலைப்பட்ட முதல் மனுஷன் நீ மட்டும்தான். உன்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உன் மனசு ரொம்ப பெருசு. ஒருவேளை உனக்கு நான் தகுதியானவன்னு தோணுச்சுன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எப்பவும் மாற மாட்டல? நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் உன்னை காதலிக்கவும் செய்றேன். என்ன? உன்னை எப்போ காதலிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல அர்மான். ஆனா உண்மை இதுதான், ஐ லவ் யூ. அப்படின்னா வா, நம்ம போய் கல்யாணத்துக்கு சம்மதம்னு அவங்க கிட்ட சொல்லிடலாம். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.